வணக்கம் அண்ட் வெல்கம் டு கண்ணம்மா ஸ்டைரி. பொதுவா கரண்ட் பில் கட்டலன்னா என்ன பண்ணுவாங்க? நம்ம வீட்டு லைனை கட் பண்ணிடுவாங்க. இதுதான் நமக்கு தெரியும். ஆனா ஒரு கிராமமே, அவங்க கிராமத்துல யாருமே கரண்ட் பில்லே கட்டினது கிடையாது. என்னடி சொல்ற? மாறா கவர்மெண்ட்டுக்கே அவங்க கரண்ட சப்ளை பண்றாங்க அப்படின்னா இந்த கிராமத்தை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும்ல. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஓடந்துறை கிராம மக்கள் தான் இப்படி ஒரு அசாத்தியமான செயலை நடத்தி காமிச்சிருக்காங்க. ஒரு நல்ல தலைவன் கிடைச்சா சுடுகாடு கூட நந்தவனமா மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இந்த ஊர் தான். 1996ல திரு சண்முகம் அவர்கள் ஊராட்சி தலைவரா இருந்தப்போ அந்த கிராமத்துல ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருந்தது. சரியான குடிநீர் வசதி கிடையாது, சாலை வசதி கிடையாது, மக்கள் வறுமையில இருந்தாங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் ரொம்பவுமே யோசிக்க ஆரம்பிச்சாரு. நம்மளுடைய கிராம மக்கள் ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் வில்லேஜா தான் இருக்கணும், யாருக்கும் நம்ம கையேந்தி நிக்க கூடாது. அந்த நேரத்துல கரண்ட் பில் கட்டுறதே மிகப்பெரிய கஷ்டமா இருந்தது. இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாரு. அப்பதான் ஒரு புரட்சிகரமான முடிவெடுத்தாரு. அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் லைட்ஸுக்கும் மோட்டாருக்காகவுமே லட்சக்கணக்கில் கரண்ட் பில் கட்ட வேண்டியதா இருந்தது. இதெல்லாம் மாத்துறதுக்கு என்ன வழின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. பேசாம கரண்ட நம்மளே தயாரிச்சா என்ன அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. 2006ல அந்த கிராமத்துக்கு வந்த பஞ்சாயத்து கடன்லையும் லோன்லையும் சேர்த்து ஒரு விண்மில்ல அவங்களே அந்த கிராமத்துல வைக்கிறாங்க. அந்த காற்றாலை மூலமா கரண்ட உருவாக்கி அந்த கிராமத்துக்கே கரண்ட் சப்ளையும் பண்றாங்க. அடுத்ததா கவர்மெண்ட்டுக்கே கொடுக்கிற அளவு அவங்க மிகப்பெரிய காற்றாலையா அதை மாத்துறாங்க. அண்ட் இதன் மூலமா அந்த கிராமமே அடுத்த லெவலுக்கு போகுது. எல்லார் வீடும் குடிசை வீடா இருந்த அத்தனை வீடும் இப்போ மாடி வீடா மாறிடுச்சு. யாரும் கரண்ட் பில் கட்டுறதே கிடையாது. ஏன்னா காற்றாலை வசதி அங்க நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கிராம மக்கள் எல்லாரும் அவங்களுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் அடிப்படை தேவைகளையும் அவங்களே பூர்த்தியும் செஞ்சுக்கிறாங்க. ஒரு ஊர் தலைவன் ஒரு நல்ல தலைவனா நமக்கு கிடைச்சிட்டா அந்த ஊர் எப்படி மாறும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஊர் மிகப்பெரிய உதாரணமா இப்போ இருக்கு.